கோவை குப்பனூர் பகுதியில் தோட்டத்துக்குள் புகுந்த யானை கூட்டத்தை கிராம மக்களே ஒன்று கூடி விரட்டினர். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் மோகன். இந்த யானை கூட்டம் எந்த இடத்திலிருந்து வந்திருக்கு, விவரங்கள் என்ன? மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. குறிப்பாக யானைகளை பொறுத்தளவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏராளமாக வசிக்கின்றன. இவை தொண்டாமுத்தூர் உட்பட்ட பகுதிகளில் அவ்வப்போது வெளியே வந்து வீட்டு விளைநிலங்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு, நீர் உள்ளிட்ட ஆதாரங்களை எடுத்து சென்று மீண்டும் வனத்திற்குள் செல்வது கோடை காலங்களில் வாடிக்கையாக இருக்கும். ஆனால் இது போன்ற காலங்களில் யானைகள் அரிதாகவே வரும். இந்த நிலையில் நேற்றைய தினம் நள்ளிரவு குப்பனூர், அதாவது தொண்டாமுத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட குப்பனூர் என்ற பகுதிகளுக்குள் இந்த காட்டு யானைகள், சுமார் 6 காட்டு யானைகள் வனத்தில் இருந்து வெளியேறி அந்த பகுதிகளுக்கு வந்திருக்கிறது. அப்பொழுது அதை பார்த்த அப்பகுதியை சார்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த யானை கூட்டம் என்பது நில குடியிருப்பு பகுதிகளுக்கு தொடர்ந்து உள்ளே வரக்கூடிய சூழல் என்பது இருந்தது. எனவே இதனை பார்த்த பொதுமக்கள் வனத்துறை வரும் முன்பாகவே அவர்கள் தங்களுடைய டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களை எடுத்து யானைகளை விரட்ட ஆரம்பித்தார்கள். அந்த யானையானது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தை நோக்கி வேகமாக ஓடி யானைகள் உள்ளே புகுந்து விட்டன. இந்த நிலையில் யானைகள் அந்த பகுதிக்கு வந்த பொழுது வேலுச்சாமி என்பவர்களுடைய தோட்டத்தில் இருந்த வேலிகளையும் அதே போல தண்ணீர் பாய்ச்சக்கூடிய உபகரணங்கள் உள்ளிட்டவற்றையும் அங்கிருந்தக்கூடிய தென்னை உள்ளிட்ட மரங்களையும் சேதப்படுத்தி இருக்கிறது. இதற்கு உண்டான இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். யானைகளை பொறுத்தவரையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து இது போன்ற காலகட்டங்களில் அரிதாக வெளியே வரக்கூடிய சூழலில் கூட்டமாக தற்பொழுது வெளியே வந்திருக்கிறது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவே வனத்துறை பொறுத்தவரையில் கூடுதலாக ரோந்து குழுக்களை அமைத்து யானைகளை வராதவாறு நடவடிக்கை எடுக்கவும், வரக்கூடிய யானைகளை விரைந்து வனத்திற்குள் விரட்டக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதியை சார்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மோகன், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.